மதிமுக நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் உறுதியாக நம்பினேன். தலைவர் வைகோ அவர்கள் எக்காரணம் கொண்டும் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சுயமரியாதைக்காரன் மல்லை சத்யா நீங்கள் சொல்றீங்க. இந்த அறிவுக்கு வரக்குமா நீங்களே கட்சியில் வந்து விலகி இருக்கலாம்ல? மல்லை சத்யா நம்பிக்கை துரோகம் செய்தான் என்று ஒருபோதும் என் பக்கத்தில் எழுதக்கூடாது. மாறாக தலைவர் வைகோவின் நம்பிக்கைட்டான் மல்லை சத்யா வேண்டுமானால் இருக்கலாம் என்றுதான் நான் உறுதியாக இருந்தேன். துரோகி பட்டம் சொல்லிதான் வெளியே ஏற்றிருக்கலாம். ஆனால் தலைவர் வைகோ தன்னை நம்பியவர்களை கைவிட்டு விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் தப்ப முடியாது. ஒரு தலித் அரசியல் அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன் என்று தெரியவில்லை. உடைய வலது கையை எடுத்து இதயத்தில் இடது பக்கத்தில் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நானா துரோகம் செய்தேன் என்பதை ஒரே ஒரு நிமிடம் கண்மூடி அவர் சொல்லட்டும். நான் துரோகம் செய்தேன் சொல்லிட்டாரு, நீங்க துரோகம் தான் செஞ்சீங்க அப்படின்னு. இந்த பேட்டி முடித்த அடுத்த நொடி எனக்கு அழைப்பு வந்தால் நான் நேரடியாக அவரை சந்திக்க விரும்புகிறேன். துரையால் இந்த அரசியல் களத்தில் நிச்சயமாக ஜொலிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை 4 ஆண்டுகள் புரிந்திருக்கிறோம். எம்பி ஆயிட்டாரே. மதிமுக சாதி பிளே ஆகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு உண்மையிலே மதிமுக சாதி பார்க்கப்படுகிறதா? துரை வந்ததற்கு பின்னால் மிகுதியாக இருக்கிறது இந்த மாட்டுக்கு. எந்த வடிவத்தில் சார்? நாயக்கர்கிட்ட அப்படி ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்று எவரும் சொல்ல துணியாத ஒரு 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 சாதிய பார்வையை தந்தை பெரியார் மீது வைத்தவர் அவர். அன்னைக்கே நினைச்சவர் அரசியல் தகுதி இல்லாதவர் மீது. நீங்க 32 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு அவர் எழுதுறாரு. மதிமுக பொறுப்புல இருக்கிறவர். மதிமுக பொறுப்புல இருக்கு. கை கொடுக்கறதுனா இப்படிதான் கை கொடுக்கணும். ஆனால் ஒரு கையில செல்போன் வச்சுன்னு எனக்கு இப்படிதான் கை கொடுத்தார். புறங்கை கொடுத்தவர் அவர். யதார்த்தமா இருக்கலாம்ல? அது இல்லை, நான் கை கொடுக்க சொல்ல போறாங்கன்றதெல்லாம் அந்த செல்போன் எடுத்து அந்த நேரத்தில் தான் கையில் வைப்பார். கை கொடுக்கூடாதுன்றதுக்காக. அப்போ அந்த பண்பாடு இல்லாத சுபாமா. நான் கட்சியோட துணை போய்ச்சலா இருக்கேன். இந்த இயக்கத்துக்கு சோதனை ஏற்பட்ட போதெல்லாம் இந்த இயக்கத்தை பாதுகாத்து வந்தவன் நான். மதுராந்த ஆர்வம் விலகி சென்ற போதும் சரி, தண்டபாணி விலகி சென்ற போதும் சரி, எல்ஜி செஞ்சு போன போதும் கூட அந்த மாவட்ட தோழர்களிட்ட வந்து மாமல்லபுரத்தில் வச்சு நான் பாதுகாத்தேன். அப்போ துரை சொல்றாரு, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இயக்குனர் ரஞ்சித் எல்லாம் மாரி செல்வராஜ் எல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையற்ற நபர்கள். அவர் வந்து இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்துறாங்க. இதுக்கு நீங்க என்ன எதிர்வினையாற்ற? ஒடுக்கப்பட்டவங்களோட பகுதியிலிருந்து தான் இந்த நேஷன்ஸ் ஆர் ரினியூடு ஃப்ரம் பாட்டம், நாட் ஃப்ரம் த டாப். அப்போ இந்த அடித்தட்டு மக்களுடைய கவலைகளை அவங்க தான் வெளிக்கொண்டு வர முடியும். நீயும் என் மகனும் ஒன்றா அப்படின்னு கேட்டது ஒன்று. நீங்கள் ஒருவேளை அந்த பொறுப்புலேருந்து விலகினீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் பொறுப்பை என் மகனுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விலகினா அந்த இடத்துல இன்னொரு உங்கள் சமூகம் சார்ந்தவர் தான் அங்கே வர முடியும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்னை காயப்படுத்திய வார்த்தை. யார்? அது தலைவர் சொன்னது. இப்படி சொல்லியிருக்காரு, என்கிட்டே சொன்னார். அப்போ அந்த ஆச்சரியமா இருக்கு. இப்படி சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு சொன்னார். மல்லை சத்யாவுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்? அந்த அண்ணா பிறந்த மாநில நாங்கள் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவர்கள், திராவிடன் என்று சொல்லிக்கொள்ளி பெருமை அடைகின்ற விதத்தில் திராவிட இயக்கத்தை நோக்கிய பயணமாகத்தான் எங்களுடைய பயணம் இருக்கும். வைகோ என்னை விலக்கி வைக்கலாம், ஆனால் என்னிடம் தலைவர் வைகோவை இதுவரை பயணிப்பார். ஆமாம், மரணம் மட்டும்தான் என்னையும் தலைவர் வைகோவும் பிரிக்க முடியும். நான் உறுதியாக நம்புகிறேன். வணக்கம். நீண்ட கால பயணத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேரிடியாக அவங்கள மதிமுக நீக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 32 ஆண்டு கால பயணம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய பயணம்தான். அதற்காக தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சியுடைய தோழர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா மதிமுகவில் இணைந்து தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள், நம்ம தொப்புள்குடியவர்களான ஈழத்தமிழர்களுக்காக போராடியது என்று அந்த தளத்தில் இன்று நாம் பணியாற்றியிருக்கிறோம். எனவே அந்த பணியாற்றுவதற்கான அந்த வாய்ப்பினை வழங்கிய தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த மாசு மறுவற்ற அந்த பல்லாயிரக்கணக்கான மறுமலர்ச்சி தோழர்களுக்கும் நான் இன்றைக்கும் கடமைப்பட்டவன். நான் 4 ஆண்டுகளாகவே இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த அறிவிப்பு 4 ஆண்டுகளாகவே நான் எதிர்பார்த்து வந்து இன்று நாளை மறுநாள் என்று கடந்து கொண்டிருந்தது. துரையுடைய வருகைக்கு பின்னால் இது என்றைக்காகவும் நிச்சயம் உறுதியாகும் என்பது ஒரு எச்சரிக்கையாக எனக்கு சொல்லப்பட்டு வந்தாலும் நான் உறுதியாக நம்பினேன். தலைவர் வைகோ அவர்கள் எக்காரணம் கொண்டும் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை இது பொய்த்து போனதோடு மட்டுமில்லாமல் 32 ஆண்டு கால அறம் சார்ந்த என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கை துரோகம் என்ற அந்த ஒற்றைச் சொல்லோடு நிறைவு பெறுகின்ற போது நான் இடிந்து போயிருக்கிறேன், உடைந்து போயிருக்கிறேன். மிகுந்த கவலைக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த பொது வாழ்க்கையை வந்து இவ்வளோ பெரிய களங்கத்துக்கு தலைவர் வைகோ கொண்டு வந்து விட்டார் என்று. ஆனால் பொது சமூகம் அதை நம்பாமல் தலைவர் வைகோ தன்னுடைய மகனுக்காகத்தான் இதை சொல்லுகிறார் என்ற
பொது கருத்துக்கள் என்னை ஆற்றுப்படுத்தி இருக்கிறது. எனவே அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஏதோ தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறோம் என்று ஒரு அரசியல், ஒரு உட்கட்சி போலி ஜனநாயகத்தை தலைவர் வைகோ அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார். எனவே இது எதிர்பார்த்த ஒன்றுதான். எனக்கு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ எனக்கு இல்லை. 32 ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்க மதிமுகல கிடையாது அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு அந்த மனநிலை இல்லை, என்னோட ஒரே நிலைமைகள் வந்து தலைவர் குறித்து நான் எப்பொழுதுமே கவலைப்படுகின்றவன். அந்த தலைவன் எனக்கான ஒரு அடையாளத்தை தந்தவர். அந்த தலைவன் இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடணும். அந்த தலைவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு எப்பொழுதும் இருந்தது. ஆனால் அது கடந்த 4 ஆண்டுகளாகவே அது பொய்த்து போனது. எப்பொழுது துரை உள்ளே வந்தாரோ, துரையினுடைய வருகைக்கு பின்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இடைவெளி வந்து கொண்டே இருந்தது. முன்பு போல் ஒரு இயல்பாக எங்களிடம் பேசுவதில்லை, தொலைபேசியில் அழைப்பதில்லை. வந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு வேறுபட்ட நிலையில் தான் அந்த தலைவர் இருப்பார். அது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த தொண்டர்கள், அந்த தலைவருடைய அந்த கண்மணிகள் வந்து என்னை வந்து நிபந்தனையற்ற ஒரு அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருந்தார்கள். எனவே இது ஒரு அது எனக்கு ஒரு பயிற்சி களமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது புதிய பாய்ச்சலுக்கு நான் தயாராகி இருக்கின்றேன். எப்பவுமே சொல்லுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த இன்னிங்ஸுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இல்ல எப்பவுமே சுயமரியாதைக்காரன் மல்லை சத்யா மல்லை சத்யா நீங்க சொல்றீங்க. இந்த அறிவுக்கு வரக்குமா நீங்களே கட்சியில இருந்து விலகி இருக்கலாம்ல? இல்ல, நான் ஒன்றுதான். மல்லை சத்யா துரோகம் செய்தான் என்று எனக்கு பின்னால் எழுதக்கூடாது. மல்லை சத்யா நம்பிக்கை துரோகம் செய்தான் என்று ஒருபோதும் என் பக்கத்தில் எழுதக்கூடாது. மாறாக தலைவர் வைகோவின் நம்பிக்கைட்டான் மல்லை சத்யா வேண்டுமானால் இருக்கலாம் என்றுதான் நான் உறுதியாக இருந்தேன். இப்ப துரோகி பட்டம் சொல்லிதான் வெளியே ஏத்திருக்காங்க. ஏத்திருக்கலாம். ஆனால் தலைவர் வைகோ தன்னை நம்பியவர்களை கைவிட்டு விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் தப்ப முடியாது. எனவே அவர்தான் அது மல்லை சத்யா நம்பிக்கையற்றவனாக இருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கிற புதிய தகவலாக இருக்கிறது. எனவே நான் உறுதியாக இருந்தபோது, நான் தவறு செய்யாத போது நான் ஏன் விலக வேண்டும்? இப்பொழுதும் அவர்கள் எனக்கு விளக்கம் தர வேண்டும். கடந்த 9ஆம் தேதி, ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒரு ஊடகத்திற்கு தலைவர் வைகோ பேட்டி கொடுக்கின்ற போதுதான் முதலாக என்னை குறித்து அவதூறான செய்தியை பரப்பினார். மேதகு தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துணையாக இருந்தாரோ, பின்னால் அவர் துரோகியா மாறியதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று பொது வெளியில் தலைவர் வைகோ தான் முதலாக அதை பதிவு செய்தார். நான் உடைந்து போனேன். அன்று மாலையே அவரை நான் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன், முடியவில்லை. அதற்கு பின்பாக 10ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கின்ற போது கூட மீண்டும் என்னை பற்றி அவதூறான பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, ஒரு தலித் அரசியல் அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன் என்று தெரியவில்லை. அது காணாத செய்திகளாக இருந்தது. நான் தலித்துகள் இது எல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னு தெரியல. முன்னால் சொன்ன பேட்டியில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நான் கடந்த 2 மாதங்கள் முன்பாக நான் லண்டன் சென்று அங்கே ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமான 108 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் விஜிபி உலகத்தமிழ் சங்கத்துடைய தலைவர் ஐயா கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் கொடுத்த 183ஆம் திருவள்ளுவர் சிலை திறப்பு போயிட்டு வந்ததற்கு பின்னால், லண்டன் பாராளுமன்றத்தில் உரையாற்றியதற்கு பின்னால், அதற்கு அடுத்த நாள் ஐநா மன்றத்துடைய அமைதிக்கான தூதரகத்தில் பேசியதற்கு பின்னால், ஒன்றுமே இல்லாமல் எப்படி அவனால் இவ்வளவு தூரம் சாதிக்க முடிகிறது? எனவே உலகத்தமிழர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அதுதான் நான் துரோகி என்று சொல்வது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னை சுற்றி ஒரு அடையாளம். இவர் சொல்லுகின்ற வரையில் நான் யார் என்பது யாருக்கு பல பேருக்கு தெரியாது. ஆக ஒரு அடையாள அரசியலை கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பவும் நான் அமைதியாகத்தான் இருந்தேன். அதற்கு ஒரு நாள் கழித்து தலைவருடைய மகன் துரை அவர் வந்து பொதுவெளியில் வந்து, நான் வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத மனிதர், அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் அவர் செய்துட்டு இருந்தார், 1000 ஓட்டுகள் அவரால் வெற்றி பெற முடியல, அவர் மனைவிக்கு நாங்கள் கவுன்சிலர் சீட்லாம் கொடுத்தோம்னு சொல்லி தேவையில்லாமல் குடும்பத்தில் அவர் இழுத்து வந்து பேச வச்சார். அதுக்கப்புறம் தான் 5 நாட்கள் கழித்து நான் என்னுடைய மௌனத்தை கலைகிறேன் என்று சொல்லி என்னுடைய விளக்கத்தை நாட்டு மக்களும் சொல்ல வந்தேன். இப்போ இதுதான் தலைவர் கேட்குறாரு, நீங்கள் இது மாதிரி பொது வெளியில் ஏன் இப்படி நீங்கள் களங்கப்படுத்தினீங்க? நான் களங்கப்படுத்தலை. தலைவரோட நான் கேட்பதெல்லாம் வேந்த தொலைக்காட்சி மூலமாக ஒன்று தான். உங்களுடைய வலது கையை எடுத்து இதயத்தில் இடது பக்கத்தில் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நானா துரோகம் செய்தேன் என்பதை ஒரே ஒரு நிமிடம் கண்மூடி அவர் சொல்லட்டும். நான் துரோகம் செய்திருப்பேன் சொல்லிட்டாரு, நீங்க துரோகம் தான் செஞ்சீங்க அப்படின்னு. ஆனால் அது உண்மையாக இருக்குமேனால் அவர் இப்பொழுதும் அவர் வந்து அந்த 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 தீய போன்ற வார்த்தையை அவர் சுட்டுக்கொண்டே இருக்கிறது. எனதான் அவர் பேட்டி கேட்கும் போது அவர் அப்படியே நெருப்பு போல சீர்வது, என்னை பற்றி ஏதோ ஒரு வாய் திறந்தாலே கடுமையாக எச்சரிப்பதில்னா அவர் போயிட்டு இருக்கிறாருன்னா ஒரு மோசமான வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கு. எனவே அவங்க தான் முதல்ல வந்து
பொது உட்கட்சி ஜனநாயகத்தை அவங்க தான் பொதுவெளியில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சந்தி சிரிக்க வைத்ததும் அவங்க தான், கிராமத்து பாஷையில் சொல்ல போனா. அப்போ நான் என் தரப்பு விளக்கத்தை நான் சொல்லி தான் ஆகணும். இப்ப எப்ப சொல்ல போறீங்க சார்? இப்ப உங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு. ஆ. இப்ப போயிட்டு திருப்பி நேரடியா விளக்கம் சொல்லுவீங்களா? இல்ல அறிக்கை மூலியமா விளக்கம் சொல்லுவீங்களா? அடுத்த இந்த பேட்டி முடித்த அடுத்த நொடி எனக்கு அழைப்பு வந்தால் நான் நேரடியாக அவரை சந்திக்க விரும்புகிறேன். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக அவரை நான் இயல்பு போல் இல்ல முன்னே போல் அவரு சந்திக்கல. உங்கள சந்திக்க மறுக்கிறாரா? இல்ல நீங்க வந்து அவர்ட்ட இருந்து விலகுறீங்களா? நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா இப்பொழுது நான் நீண்ட நாளாக அவரை சந்திக்கணும்னு விரும்புகிறவன். எனக்கு பிடித்தமான இல்ல தலைவர். வைகோ உங்க தலைவர் எப்படி அந்த மாதிரி விமர்சனம் எதிர்கொள்வார்ல? எப்படி உங்களை புறக்கணிக்கிறாரு? தவறு செய்திருக்கிறார். ஆ. அதால புறக்கணிக்கிறார். ஆ. எனவே இப்போ பொறுத்தவரை நான் தயாரா இருக்கிறேன். இப்போ தலைவர் தான் நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்குன்னா முன்ன போல் இருந்தா அவர் வா அப்படின்னுவாரு. இப்போ அவர் இன்னொரு கிட்டத்தட்ட அனுமதி வாங்கணும். அதுதான் அவரோட மகன் முதன்மை செயலாளர் துரை கொடுத்த அனுமதி தான் வாங்கியிருந்தா அவர் என்ன சந்திக்க முடியும். அதால துரை அனுமதிக்க மாட்டார். அதால என்னை சந்திப்பதற்கு அவர் விரும்ப மாட்டார் நான் நினைக்கிறேன். நான் அடுத்த நொடியே இந்த நிமிடத்திலே கூட அவர் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய விளக்கத்தை சொல்ல தயாராக, எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு நான் தயாராகிறேன். தலைவர் வைகோ அவர்கள் நேரத்தையும் நாளையும் சொல்லட்டும், நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் வா மல்லை சத்யா அப்படின்னு அவர் உங்க தலைவர் வைகோ வந்து அழைப்பு விட்டால் நீங்க பயணிப்பீங்க அந்த கட்சியில? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் வைகோவுடனும் மறுமலை திமுகவும் பயணிப்பதற்கு நான் தயாராகவே இருந்தவன். இந்த நொடி வரையிலும் இருக்கிறேன். ஆனால் துரை அரசியல் படுத்தப்படவில்லை. ஜனநாயக பண்பு குறைந்தபட்சம் இல்லை. துரை இருக்கின்றவர்களும் அந்த இயக்கத்தில் நான் அல்ல, இனி இருக்கின்றவர்களும் வெகு விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வெளியேற்றப்படுவார்கள் அல்லது வெளியேறிவிடுவார்கள். ஏன்னா துரை யாரும் புதுசா இன்னும் உள்ள வரல. இருக்கிறவங்கள தான் நீங்க வெளியேற்றுறீங்க. எனவே ஒரு ஜனநாயக பண்பு இல்லாத ஒரு மனிதனுடன் நம்மளால் இருக்க முடியாது என்பது நாங்களும் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தலைவர் வைகோ அவர்களுக்காக கடந்த 4 ஆண்டுகளாக அவமானங்களையும் அலட்சியங்களையும் சுயமரியாதையும் இழந்துட்டு நான் அவர் இருந்தேன். காரணம், எனக்கான ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைகோ கொடுத்தார். அதற்காக இருந்தேன். ஆனால் துரை இன்னும் பக்குவப்படலை என்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது. தங்க ஊசி என்பதற்காக எடுத்து கண்ணை குத்திக்க முடியாது. அவர் வைகோடைய மகனாக இருக்கலாம். அதற்காக என்னுடைய சுயமரியாதை நாங்கள் அவர்கிட்ட அடமானம் வச்சுட்டு அவர் காலில் விழுந்து நீ சின்னையா, நீ தான் முதலாளி, நீ தான் எஜமான், நான் உன்னை சொல்ல முடியாது. நான் இயக்க ரீதியாக வார்ப்பிக்கப்பட்டிருப்பேன். எனவே அந்த களத்தை நீ எதிர்பார்க்க முடியாது. அப்படி உனக்கு யாரும் கிடைச்சான்னு அவளை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போனால் அது வெற்றி பெற முடியாத அரசியலாக தான் இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க, வானவில்லில் கனை தொடுக்க முடியாது, காணல் நீரில் பாசனம் செய்ய முடியாது போல துரையால் இந்த அரசியல் களத்தில் நிச்சயமாக ஜொலிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை 4 ஆண்டுகள் புரிந்திருக்கிறோம். எம்பி ஆயிட்டாரே, திமுக எம்பி ஆயிட்டார்ல, வைகோ என்ற அந்த ஒற்றை மனிதன் மட்டும் இல்லாமல் இருந்தால் அவர் எம்பி கிடையாது. அவருக்கான அடையாளம் என்ன? வைகோவுடைய மகன், அவ்வளவுதான். இல்லைன்னா துரை என்பது யாரு? எங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது? துரை என்பவர் வைகோவுடைய மகன். அதற்காக தான் அவருக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம். இல்லைன்னா அது கிடைச்சிருக்காது. மல்லை சத்யாவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நாங்கள் அடுத்து இப்போ 2ஆம் தேதி நீதி கேட்டு மக்கள் மத்தியில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நம்ம சிவானந்த சாலையில் நடத்தணும். எப்படி இந்த நம்ம எல் கணேசன், கம்பம் ராமகிருஷ்ணன்லாம் போயிட்டு தாயகத்தை முற்றுகையிட்டு நாங்க தான் உண்மையான மதிமுக அப்படின்னு சொன்ன மாதிரியான நீதி கேட்டு போராட்டமா, இல்ல அறவழியான போராட்டமா? இல்லை, நீங்க கம்பம் ராமகிருஷ்ணன், எல் கணேசன் நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்பாகவே தலைவர் வைகோவை சார்ந்தவர்கள் அறிவாலயத்தை கைப்பற்ற போறேன்னு சொன்னவங்க இல்லையா? நம்ம அதிகம் கோடிட்டு காட்டணும்ல. ஆனால் அறிவாலயமும் தாயகமும் மட்டுமே அரசியல் அல்ல. நான் அப்படி அந்த பொது சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறவன். கருத்தியல் இருக்குது, அரசியல் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது. அதுதான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். எனவே அதுபோல தாயகம் போன்ற அலுவலகங்கள் நீங்க வாடகை கொடுத்தா கிடைக்க போகுது, இதெல்லாம் இருக்கு. அதால அது எங்களுக்கான இலக்கு அல்ல. எங்களுடைய இலக்கு எந்த கொள்கைக்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் தலைவர் வைகோ முழங்கினாரோ, போராட்ட களத்தை அமைத்தாரோ, தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், ஈழத்தமிழ் பிரச்சனை, இப்படி எண்ணற்ற போராட்டங்களை தலைவர் வைகோ நடத்தினார். அவர் செல்ல முடியாத இடத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறார். ஒரு போராட்டக்காரன வார்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நான் அந்த போராட்ட களத்தில் உறுதியாக இப்பொழுது முன்னகர்த்து செல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய பயணம் என்பது ஒரு தூய்மையான, தெளிவான திராவிட இயக்க சிந்தனையோடு இருக்கிற பயணமாகத்தான் இருக்கிறது. இல்ல திமுகல இணைய போறாரு, அதுக்கு துரை வைகோ திரு முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட அவரை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டா சொல்லப்படாது, உண்மைதானே? ஒரு விஷயம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குமேனால் அவங்க யாரையும் சேர்க்கலாம். அவங்க நினைச்சாங்கன்னா சேர்க்கலாம். துரை ஒன்று அவங்களுக்கு பெரிய பொருட்டல்ல. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஆட்சிக்கு
இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டாலும் அது பொது வெளியில வேற தோட்டத்தை உருவாக்கும். எனவே நாங்கள் திமுக பக்கம் நெருங்குவதால் அவருக்கு அந்த சிக்கல் ஏற்படும். எனவே நாங்கள் தான் இந்த பொது கண்ணோட்டத்தில் நாங்கள் அவங்களிடம் விலகி நிற்க விரும்புகிறோம். இல்ல ஒரு 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 விமர்சனம் இருக்கு. மதிமுகல சாதி ப்ளே ஆகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே மதிமுகல சாதி பார்க்கப்படுகிறதா? துரை வந்ததற்கு பின்னால் மிகுதியாக இருக்கிறது இந்த மாற்று கருத்து எந்த இல்லை. வடிவத்துல சார்? குறைஞ்சபட்சம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். ஆனால் அன்னைக்கு வந்து நான் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நம்ம செங்கற்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டு ஒரு திருமணத்தை நான் நடத்தி வச்சு ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் தலைவர் வந்து நான் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு துரைகிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க காத்துட்டு இருக்காங்க. நான் அங்கே திருமணம் முடிச்சு வைக்கும்போது 8, 9 கிட்ட ஆகிப்போச்சு. நான் அங்கேருந்து வரணும் 2 மணி நேரம் ஆகும். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் முன்ன போய் நீங்கள் சிலைக்கு மாலை வச்சுருங்க, நான் வந்து மீண்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ நான் வருகின்ற போது 10:50 கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் அவர் தாயத்தில் காத்திருந்தார். நாங்கள் நேராக போய் சிலைக்கு மாலை போட்டோம். மாலை போட்டுட்டு முதலாக ஒரு காரில் நான் ஒன்றா போகிறேன். முதல் பயணம் அது மட்டும்தான், துரை கூட. அப்போ என் கூட கட்சியோட இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற திராவிட இயக்கத்தில் வந்தவர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர். அப்போது பெரியார் குறித்து கலைஞர் குறித்து பேச்சுவார்த்தையில் வரும்போது அந்த பெரியார் திடல் குறித்து பேச்சுவார்த்தை அவருக்கு தெரியும் அந்த வரலாறு, எனக்கு அவள் முழுமையாக தெரியாது. ஆனால் அந்த பெரியார் திடலுக்கு முன்பாக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த தமிழர் தந்தை ஐயா சி. ஆதித்தனாருடைய அலுவலகமும் பத்திரிகை இடமும் அங்கே இருக்கு. அந்த இடம் பெரியாருக்கு சொந்தமானது, திடலுக்கு சொந்தமானது. அதை அப்போ வந்து அவர்கிட்ட விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்றது ஒரு செய்தி. அதை சொல்றார். கொடுத்தவரும் சாதாரண மனிதர்ல, வாங்கியவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. இது ஒரு சமூக பார்வையோடு அணுகி இருக்க வேண்டும். ஒரு பொது நோக்கத்திற்காக கொடுத்துருக்காங்க, ஒரு நல்லதுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. வேற எந்த வர்த்தக நோக்கமோ அதுக்கு பின்னால் எந்த இடாஜெண்டாவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் துரையுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, நாய்க்கர்கிட்ட அப்பவே ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்று எவரும் சொல்ல துணியாத ஒரு 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 சாதிய பார்வையை தந்தை பெரியார் மீது வைத்தவர் அவர். அன்னைக்கே நினைச்சவர் அரசியல் தகுதி இல்லாதவர் அப்படின்னு. இந்த பார்வை எப்படி அவருக்கு வரலாம், வந்திருக்க கூடாதுன்னு நான் அவருக்காக கவலைப்பட்டவன். இது குறித்து தலைவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவர் எவ்வளவு தூரம் அந்த ஏற்றுக்கொள்வார் என்பது தெரியும். மகனா நானா ஒரு போர் தளபதி மல்லை சத்யா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 பேருக்குள்ள நடந்த விவாதத்தை நீங்க பொதுவெளியில சொல்லணும் அவசியம் இல்லை தானே? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பார்வை எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்ல விரும்பி கேட்குறீங்கல்ல, இந்த அந்த பொது தளத்துல அந்த சமூக பார்வை அவருக்கு சரியில்லை. அதற்கு பின்பாக தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அந்த படுகொலைக்கு நான் போய் மாலை வைக்கிறதுக்கு போறேன். முடிச்சிட்டு வெளியே வரும்போது இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு. சாதாரண மனிதர் அல்ல, ஒரு திரைத்துறையில இன்னைக்கு ஜொலிக்கின்ற ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறவர். மாரி செல்வராஜ், திருமுருகன் காந்தி, உதயகுமார், சுப உதயகுமார், இவங்க நிற்கிறாங்க. நம்ம நண்பர்கள் களத்தில் நிற்கிறவங்க. நான் வரும்போது நிற்கும் போது அவங்களாம் நின்று பேசிட்டு நான் வெளியே வரேன் பேட்டி கொடுப்பது. இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம தோழர்கள் வந்து சமூக வலைதளத்தை பரப்புறாங்க, இது மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. துரை போல சிவகாசியில் ஒருத்தர் இருக்கிற மாணவரடி மாவட்ட அமைப்பாளர். துரை எப்படி கையில் அந்த பட்டை கட்டுப்பாரோ, சிவப்பு கருப்பு சிவப்பு பட்டை கட்டிட்டு அவரும் இருக்கிறாரு. அவரோட முகநூலில் இந்த படத்தை எடுத்து போட்டு சொல்றாரு, நீங்கள் சென்று பார்த்தால் சமூக நீதி, துரை சென்றால் ஜாதிய பார்வையான்னு சொல்றாரு. இங்க சமூக நீதியே யாருக்கு எதற்குன்ற ஒரு புரிதல் இல்லாத தலைமுறை இன்னைக்கு மதிமுக உருவாகி இருக்கா என்பது கேள்வி. அப்போ நான் இது குறித்து நான் என்னுடைய சமூக வலைத்தளம் இது போட்டவர் வந்து எதிர்கருத்தியல் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ இல்லை, சித்தாந்தமோ இல்லை, மதிமுக திராவிட இயக்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற மதிமுகவை சார்ந்தவர் தான் அந்த பதிவு போட்டிருக்கிறாரு. மதிமுகவுடைய பயணம் என்னன்னு நீங்களே யூகித்தீங்கன்னு நான் போடுறேன். அடுத்த சில நாள் கழித்து ஒரு தோழர் வந்து பெரியார், அண்ணா, வைகோ, மல்லை சத்யா படத்தை போடுறாரு. இது இப்பெல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் முன்னாவே போட்டு அது சோசியல் மீடியாவில் இருக்கு. இப்போ ஒரு வழக்கறிஞர் தோழர் அதை எடுத்து போட்டு என் படம் இந்த படம் கீழே, அதுக்கு மேலே பெரியார், அண்ணா, தலைவர் வைகோ, அதுக்கப்புறம் துரை, இது போட்டு இதை ஏற்றுக்கொள்கின்றவர் மதிமுக எல்லாம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியேறலாம், நீங்கள் 32 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு அவர் எழுதுறாரு. மதிமுக பொறுப்பில் இருக்கிறவர், மதிமுக பொறுப்பில் இருக்கு துரையோட தீவிர ஆதரவாளர்கள். இது யார் சொல்லி எழுதியிருப்பாங்கன்றது, இந்த சமரச உடன்பாடு ஒன்று தாயத்தில் ஏற்பட்டுச்சுல, ஒரு போலியான சமரச உடன்படிக்கை. இப்பவும் சொல்றேன், அந்த துரை எவ்வளோ நாகரிகம் பண்பாடு இல்லாதவர் என்பதற்கு ஒரு சாட்சி என்னன்னா, கை கொடுக்குறேன்னா இப்படிதான் கை கொடுக்கணும்.
ஆனால் ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுன்னு எனக்கு இப்படி தான் கை கொடுத்தார். புறங்கை கொடுத்தவர் அவர். யதார்த்தமா இருக்கலாம்ல. அது இல்லை, நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க. பார்த்துருக்கேன் நான். அவருக்கு அந்த நான் கை கொடுக்க சொல்ல போகிறாங்கன்றதெல்லாம் அந்த செல்ஃபோனை எடுத்து அந்த நேரத்தில் தான் கையில் வைப்பார், கை கொடுக்கூடாதுன்றதுக்காக. அப்போது அந்த பண்பாடு இல்லாத சுபாவம். அது நடந்த மறுநாள் என்னை அழைக்கிறார், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம சந்திப்பு யாருக்கும் தெரியக்கூடாது, தலைவருக்கு நிச்சயமாக தெரியக்கூடாதுன்ற. அங்கே போனால் ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்போம். நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க? நான் மட்டும் தான் போனேன். ஆனால் நான் போயிட்டு வந்தது அவர் தான் சொன்னார். நீங்கள் சொன்னீங்களா 2 பேருக்கான சந்திப்பு, அதை எப்படி நீங்கள் பொதுவெளியில் சொல்ல வரலாம். நீங்கள் இந்த சந்திப்பு அவர் தான் பொதுவெளியில் உடைக்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எங்கே முரண்பாடுகள் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறேன். நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளரா இருக்கேன். இந்த இயக்கத்துக்கு சோதனை ஏற்பட்ட போதெல்லாம் இந்த இயக்கத்தை பாதுகாத்து வந்தவன் நான். மதுராந்த ஆர்வம் விலகி சென்ற போதும் சரி, தண்டபாணி விலகி சென்ற போதும் சரி, எல்ஜி செஞ்சு போன போதும் கூட அந்த மாவட்ட தோழர்களிட்ட வந்து மாமல்லபுரத்தில் வச்சு நான் பாதுகாத்தவன். இப்படி இந்த இயக்கத்திற்கு ரத்தமும் சதயமாக இருந்து எல்லா காலத்திலும் நம்ம இருந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போது இதுவரையிலும் ஜனநாயக பண்போடு இருந்த தலைவர் வைகோ அவர்கள் ஒரு சின்ன இளைஞர் நீ போடனா கூட என்கிட்ட கேட்பாரு, இந்த தம்பி போடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு. இது ஏன்னா கேட்குறீங்க, நல்ல பணியாற்றவங்க தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பொழுதுமே எப்படி பொருத்தி பார்ப்பேன்னா, என்ன ஒரு கட்சியோட இளைஞர் செயலாளராக போடுகின்ற போது நான் தப்பான இன்னும் இல்லை என்பதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். அப்போது தலைவருடைய பார்வை சரியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். இந்த பண்பு நலன் எங்கே குறையினா, துரை வருகைக்கு பின்னால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து மாவட்ட பொறுப்பாளராக போடுறீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும், ஒரு ஜனநாயகம் உட்கட்சி ஜனநாயகம் இந்த கட்சியில் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இது போல் நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருக்கிறேன், இது மாதிரி அந்த மாவட்ட பொறுப்பாளரை போட போகிறோம், உங்கள் கருத்து என்னன்னா நான் கண்டிப்பாக போடுன்னு போகிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய கருத்து அறியாமலே நீங்கள் போடுகின்ற போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் தான் போட்டோம், அவர்கிட்ட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணக்கூடாது, அவர் கூட ஒத்துழைக்கக்கூடாதுன்ற ஒரு மறைமுக செய்தி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த செய்திகள்லாம் சொல்லிட்டு அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்த அந்த முகநூல் பதிவு, அதற்கப்புறம் பெரியார் அண்ணா வைகோ சத்யா, பெரியார் அண்ணா வைகோ துரை, இந்த படங்கள் குறித்து நான் போடும்போது அப்போ துரை சொல்கிறாரு, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இயக்குனர் ரஞ்சித்லாம் மாரி செல்வராஜெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையற்ற நபர்கள், அவர் வந்து இளைஞர்களை தவறான பாதையில் வழிநடத்துகிறாங்க, ஒரு சாதிய உணர்வை உருவாக்குறாங்க. அப்போ தான் நினச்சேன், அந்த பதிவு அவர் போட்டதில்லை, இவர் சொல்லி தான் அவங்க போட்டிருக்காங்க. இல்லை, இதுக்கு நீங்கள் என்ன எதிர்வினையாற்றுனீங்க? எங்க இந்த ரஞ்சித் இவங்களாம் இல்லை, நான் அப்பவே சொன்னேனே, ஒடுக்கப்பட்டவங்களோட பகுதியிலேருந்து தான் இந்த நேஷன்ஸ் ஆர் ரினியூடு ஃப்ரம் பாட்டம், நாட் ஃப்ரம் த டாப். அப்போ இந்த அடித்தட்டு மக்களுடைய கவலைகளை அவங்க தான் வெளிக்கொண்டு வர முடியும். அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு வராரு. இன்னைக்கு ஒரு ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை பூக்குண்ட மூங்கில் பூவை போன்று இந்த தலைமுறையில் ஒரு இளைஞர் இப்படி வந்து புகழின் கொடியில் நிற்கிறார். அவர் போய் நீங்க ஒரு உங்களோட மதிப்பீடு தவறுன்னு நான் சொன்னேன், உங்க பார்வை தவறு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ இது போல பார்வைகள் அவரிடம் இருக்கிறது, தலைவரிடம் அது இல்லை. ஒரே ஒரு முறை தான் அது எனக்கும் அவருக்குமான ஒரு சம்பவம். அது நான் பேசிய வார்த்தைக்காக தலைவர் வைகோ பயன்படுத்தி அந்த வார்த்தை, நீயும் என் மகனும் ஒன்றா அப்படின்னு கேட்டது ஒன்று. நீங்கள் ஒருவேளை அந்த பொறுப்புலேருந்து விலகினீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்கள் பொறுப்பை என் மகனுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விலகினா அந்த இடத்துல இன்னொரு உங்கள் சமூகம் சார்ந்தவர் தான் அங்கே வர முடியும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்னை காயப்படுத்திய வார்த்தை. யார் சொன்னது சார்? அது தலைவர் சொன்னது. இப்படி சொல்லியிருக்காரு, என்கிட்டே சொன்னார். அப்போ அந்த ஆச்சரியமா இருக்கு, இப்படி சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு சொன்னார். அதை இப்போ வந்து செந்தில் என்ன சொல்றாரு, 90%, 99% சொல்றாரு. ஆனால் அப்படி சொல்லல, அதோட அர்த்தம் அப்படி இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் அப்படிதான் பேசினார் என்பது நான் எல்லாருக்குமே தெரியும், நான் மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே தெரியும். பட் அப்பவே நான் வந்து சரி இனி இந்த பொறுப்புல நீடிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். 2023 மே மாதம் 22ஆம் தேதி இப்போ இருக்கிறோம்ல, இப்போ நான் துணை பொதுச்செயலாளர் இருக்கேன்ல, இந்த நிர்வாகிகள் தேர்வுக்காக தலைவர் என்ன அழைக்கிறார். இது மாதிரி இருக்குது, புதிய பொறுப்பெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நான் அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன். எப்பயுமே தலைவர் பேசுகின்ற போது நான் அமைதியாக கேட்பேன். அப்போ அவைத்தலைவராக ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன், பொருளாளராக செந்தில் எதுமன் இருக்கிறாரு, முதன்மை செயலாளராக துரை போட போகிறேன், மற்ற துணை பொதுச்செயலாளர் இப்போ 2 பேர் கூடுதலாக போடுறோம். அண்ணன் ஏகமணி, அவர் பேர் திராவிடமணி, ஒரு திராவிட இயக்கத்தில் நெடிய வரலாற்றுக்குறி உரியவர். திமு ராஜேந்திரன், ஆடுதுறை முருகன், டாக்டர் ரோகையா, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றெல்லாம் சொன்னார். அப்போ நான் உடனே தலைவர்கிட்ட இப்படி அறிவிச்சலாமான்னா நான் அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன். என்ன அப்படின்னாரு, என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு, நான் இதில் நீடிக்க விரும்பலை, உங்கள் தொண்டனா கடைசி வரணும் நான் இருக்க விரும்புகிறேன். அது கட்சி தொண்டாவே, கட்சி தொண்டை உங்கள் கூட நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா. இல்லை அது சரியாக வர, நீ என் கூட இருக்கணும். ஏறக்குற 1 மணி நேரம் எனக்கும் அவருக்குமான விவாதம் நடந்தது.
அந்த ரூம் போட்ட லாக் பண்ணிட்டாரு. ரொம்ப நேரம் வாதிச்சோம். அப்போ சொன்னேன், நான் இந்த இயக்கத்துக்கு இவ்வளோலாம் உழைச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து என்னை கருப்பாடுன்னு சொல்கிறாங்க, என்னை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதால் நான் நீடிக்க விரும்பல. நான் உங்கள் தொண்டனாக இருந்துட்டு நீங்கள் யாரை வச்சு நடத்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது காரணம் தலைவர் வைகோ அவர்களே என்னை ஏற்கனவே காயப்படுத்தியிருக்கிறார். இந்த 3 ஆண்டு காலம் ஏற்கனவே 2 ஆண்டுகள் இப்போ நடந்த அந்த சம்பவத்தின் காரணமாக நான் விலகணும்னு நினைக்கிறேன். ஆனால் தலைவருடைய வற்புறுத்தின் பேரில் தான் அவர் தான் எனக்கு வந்து ரூ. 25,000 இன்னைக்கு நான் துணை பொதுச் செயலாளர் இருந்து இப்போ நான் விலகிறேன்னா அந்த ரூ. 25,000 ஒரு அந்த வேட்புமனு கட்டணத்தை அவர் தான் கட்டினார். அப்போ அவர்தான் இந்த பணிகள்லாம் செய்தவர். அந்த ஒரே ஒரு முறை தான் அந்த பார்வை அவருடன் நான் பார்த்துருக்கேன். மற்ற நேரத்தில் அவர்கிட்ட நான் அது போல சமூக ரீதியாக அவர் பார்ப்பார் நான் எப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் துரைக்கு அந்த பார்வை 100% இருக்கிறது. அது இந்த இயக்கத்துக்கு நல்லதல்ல. திராவிட இயக்கத்துக்கு குறிப்பாக அவர் ஜொலிக்க முடியாது. இந்த பார்வை கொண்டிருக்கிறதால் அவர் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை, இப்போ இதை வந்துட்டு மல்லை சத்யா பொறாமையில சொல்றாரு அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா மதிமுகவுடைய அடுத்த பொதுச் செயலாளர் நாம எதிர்க்கிறப்ப துரை வைக்க வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை பார்க்குறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சமூக பார்வை உங்களுக்கு இருக்குமேனால் நான் கேட்குறேன், 22 ஆண்டுகள் 32 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் வந்து 21 ஆண்டுகள் நான் வந்து துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறேன். அப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கிற எனக்கு அந்த அடுத்தது கட்சியோட முதன்மை செயலாளராக வருவதற்கோ அல்லது பொருளாளராக வருவதற்கோ சொல்ல வேண்டாம். இல்லை அவைத்தல இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு தலைவனுக்கு அந்த பார்வை இருக்குமே, ஆனால் அவர் என்னை நிறுத்தி இருக்கணும். ஏன் அவர் நிறுத்தலை? அப்போ என்ன எது உங்களை தடுத்தது? தண்ணீரில் பிளவு ஏற்பட்டா ஒட்டிக்கும், கண்ணாடியில் பிரச்சனை தான் ஒட்டிக்கும் அப்படின்னாரு. இப்போ ஏன் அந்த நிலைமை மாறிச்சு? ஒரே மாசத்துல எப்படி இந்த மாற்றம் உருவாச்சு? சொல்லாடல் ஆங்கிலம் தான் சொல்லுவாங்க, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படின்வாங்க. அது உண்மையாக நீங்க சொன்னபடியே அது உண்மையாக இருக்குமா? அப்போ இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த என்னை நீங்கள் அடுத்த இடத்துல ப்ரொமோட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. நேற்று வரையிலும் கார்பரேட் கம்பெனிகளில் வேலை செஞ்சுருந்துட்டு மத்திய அரசாங்கத்தில் பணியாடிட்டு ஆடிட்டிங் வேலை செஞ்சுட்டு வந்தவர் நீங்கள் எட்டு வந்து மேலே குறை வச்சுருவீங்க. எங்களுக்கு என்ன தகுதி இல்லை, எங்களுக்கு என்ன அந்த இடத்துக்கு வருவதற்கான எது உங்களை தடுக்குது? அப்போ இதை தவிர வேற எதுவாக இருக்க முடியும்? ஏன் நீங்க அதை செய்யலன்னா இப்போது நான் கேட்கிறேன். அப்போ எனக்கு அந்த விருப்பம் இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு பொது சிந்தனை திராவிட இயக்கத்தில் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்க அது நீங்கள் கொடுத்த அழகு பார்த்துருக்கணும். அழகு பார்க்கல என்பதுதான் செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு நான் எனக்கு பொறுப்பு வேணான்னு சொன்ன போது நான் சரி கடைசியா ஒரு மன வருத்தப்படுறாருன்ட்டு நான் கையெழுத்து போடுகின்ற போது கூட சொன்னேன். அப்போ சொன்னார், மகிழ்ச்சியா சொன்னாரு, உன்னை நான் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சொன்னாரு, இல்லை விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது, ஏதான் நான் சொன்னேன், தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரி ஒரு தேர்தல் களத்தில் கொண்டு நிறுத்திடாதீங்க. நான் கடன் வாங்க முடியாது. நான் ஒன்றும் பெரிய துரை மாதிரி அவங்க அப்பா மாதிரி அவங்க தாத்தா மாதிரி பெரிய ஜமீன் பண்ணையார் வீட்டு குடும்பம் கிடையாது. நாங்கள் உழைத்து வருஷத்தில் 2-3 நில வணிகம் பிஸ்னஸ் பண்ணுவோம். எனக்கு கிடைக்கிற பணத்தில் தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். எனக்கு நண்பர்கள் அவங்க கொடுக்குற பணம் தான். நான் இப்போ கடன் வாங்கிட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த என்னுடைய நிலத்தையே இன்னும் நான் மீட்கலை. இன்னும் அடமானத்தில் தான் இருக்குது. பாராளுமன்றத்தில் வாங்கின கடத்துக்கு அந்த சொத்தை அப்படியே நாங்கள் விற்றுருக்குறோம். துரை மாதிரி ஊர் ஃபுல்லாக சொத்து வாங்கி வைக்கல. இப்போ அவங்க சொல்கிறாங்க, கொடைக்கானலில் இருக்கிற சொத்து வாங்கிக்கலாமா, இந்த சொத்து வாங்கிக்கலாமான்னு. நாங்கள் அதான் எங்கள் தோழர்கள் சொன்னாங்க, என்னோட மொத்த சொத்தையும் கொடுத்துட்றோம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க துரைக்கு இருக்கிற சொத்து மட்டும் பரிவர்த்தனை பண்ணிக்கலாமான்னு கேட்குறோம். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் சங்கரங்கோயிலில் வட்டத்தில் பிறந்த துரைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோடிக்கணக்கான சொத்து இருக்கும்போது மல்லை சத்யாவுக்கு சொத்து இருக்கக்கூடாதா என்ன? அது என்ன இந்த பார்வையே தப்புன்னு நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் அடக்கி வைக்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட வராமல் வேற ஏதாவது இயக்கத்தை தான் இதை விட இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருப்போம். நீங்கள் அதை மறுக்க முடியாது. நான் அரசியல் வர்றதுக்குன்னா எனக்கு 2 உணவகம் இருந்தது சார். தேனருவின் ஒரு உணவகம், கெனாரின் ஒரு உணவகம். எங்கள் அம்மா பேரில் நாகம்மை ஹேண்டிகிராஃப்ட் வச்சுருந்தோம். நாங்கள் ஒன்றையும் தெருவில் சுற்றி இருந்துட்டு நேராக வந்தது. நீங்கள் வந்து சாதாரண எல்லாரும் எடுத்து நீங்கள் விடலை. உங்கள் கூட இருந்து அத்தனை பேரும் விலகி போகும்போது நான் மட்டும் உங்க கூட உறுதியாக நின்னேன். ஏன்? என்னுடைய உறுதித்தன்மையை நான் நிலைநாட்டணும். நாங்கள் தவறானவர்கள் இல்லை என்பது உங்களுக்கு நிரூபிக்கிறோம். அப்போது எங்களை மீண்டும் 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 நிரூபிச்சுட்டு வந்த போதும் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இருந்து அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு நீங்கள் நிறுத்தும் போது நாங்கள் எப்படி போக முடியும்? என் தந்தை மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றினவர், ஐடிடிசியில். அப்போது நாங்களும் அந்த சமூகத்திலிருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு நாங்கள் வளர்ந்து வந்து தான் இருக்கிறோம். அதால் இங்கே ஒருவேளை நான் சொல்கிறது வந்து ஒருவேளை மதிமுகவில் இல்லாமல் இருந்தால், வேறு இயக்கத்தில் இருந்திருந்தால் இதோட இன்னும் ஃப்ளோரிஷிங்காக இருப்போம், இதோட இன்னும் உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருப்போம். உங்கள் கூட வந்ததால் நாங்கள் இப்படி இருக்கிறோம்.
அதுக்காக நாங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்களும் வளர முடியும். மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியும் தடைபடும் என்பதை புரிஞ்சுக்கணும் துரை. இல்ல துரை வைகோ வந்துட்டு பாஜகவோட கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க. அது எப்படி எந்த மாதிரி பார்வை போயிடுறீங்க? இல்லை, அது என்னன்னா அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகணுன்றது அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இல்ல இது நீங்க யூகமா சொல்றீங்களா இல்ல உண்மையிலே இல்லை, அது குறித்து அவர் ரொம்ப சிலாகித்து பேசினார் கடைசியாக நடந்த அந்த ஒரு தேர்தல் நிர்வாக குழு கூட்டத்தில் கூட. அதில் என்னன்னா ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அவர் மத்திய அமைச்சர் ஆக போறாரும்போது ஒரே அது குறித்து மகிழ்ச்சியாக பரிமாறினார். இதுவரையிலும் பேசாத நண்பர்லாம் பேசுனாங்க, உறவுகள் தொடர்பு கொண்டாங்க, வாழ்த்துலாம் சொன்னாங்க அப்படின்னாரு. அவர் பாஜகவுடன் கூட்டணிக்கு போகிறாரு மல்லை சத்யா சொல்லலை, அது நீங்கள் சொல்லலை. சொன்னவர் வந்து இந்தியாவுடைய பொறுப்புமிக்க அமைச்சர் எல்முருகன். அவர் தான் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாஜக அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் அமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு கட்சி எங்களுடன் கூட்டணி வரப்போகிறது. திமுக கூட்டணியில் திமுக அல்லன்றதான் அவர் சொல்றாரு. ஏன்னா திமுக பிஜேபி கூட்டணியிலேருந்து இருக்கிறது. அப்போ அந்த கூட்டணியில் காங்கிரஸ் வரப்போறது இல்லை, விசிகே வரப்போறது இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி வரப்போறது இல்லை, 2 கம்யூனிஸ்ட்கள் வாய்ப்பே இல்லை. இந்த பக்கம் இருக்கு. அப்போ அவங்க சொல்ற ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். அது எல்முருகன் சொன்னதுக்கு அடுத்த நாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ஒரு கட்சியுடன் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அது விரைவில் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ இந்த சந்தேகத்துக்குரிய கட்சி எதுன்னு கேட்டால் அது மதிமுக மட்டும்தான். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்பொழுது கூட ரஷ்யாவில் இருக்கிற படிக்க சென்ற மாணவர்கள் இராணுவத்தில் பணியாற்றுறாங்க. அவங்க பெற்றோர் வந்து எங்கிட்ட கவலை பகிர்ந்துக்கினாங்க. தூய்மை பணியாளருக்கு எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. அது ரொம்ப அதான் அவங்க பார்க்கறதால அவங்க வந்து ஜார்ஜ் புஷ், டொனால்ட் ட்ரம்ப், புதின் இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. இது இந்த கீழெல்லாம் வரமாட்டாங்க. கடைசி நாள் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வைகோ வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகப்படுது. இது அந்த மக்களுக்கு எதிராக தான் அவர் அறிக்கை கொடுத்திருந்தார். அரசு பாதுகாக்கப்பட வேண்டும், மாற்றம் இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு எதிராக தான் அவர் அறிக்கை கொடுத்தார். நீங்கள் அந்த பதிவில் உள்ள போய் பாருங்க, எவ்வளவு கேவலமாக ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்கன்னு கொஞ்ச நேரம் படிக்கணும். அரசியல் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்க்கணும். அப்போது அது குறித்து 68 நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி துரை சொல்றாரு. நோக்கம் புனிதமானது. அந்த இளைஞர் ஒருவேளை அது போல போய் சிக்கிட்டு இருந்தார்னா அவரை பாதுகாக்க வேண்டியது கடமை. தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறார். முதலாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி ஏற்கனவே அண்ணன் மஸ்தான் அவர்கள் இருந்தார், இப்போது அண்ணன் நாசர் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட கூட நீங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது மாதிரி இருக்குது, நீங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கும்போது இது மாதிரி இருக்குது, முதலமைச்சரை பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சரையே அழைச்சிக்கிட்டு முதலமைச்சரை பார்த்து இது மாதிரி இருந்தால் முதலமைச்சர் கடிதத்திற்கு கூடுதல் வலிமை இருக்குமா, ஒரு எம்பியோட கடிதத்துக்கு வேலை அதிகம் இருக்குமா? இவர் என்ன நினைக்கிறாரு, முந்திரி கொட்டத்தனமா தான் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணுன்றதுக்காக 68 நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து நீங்க வாங்கியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உறுப்பினர் 40 லோக்சபா உறுப்பினர்கள், மேலே 18 இருக்குது, ஏறக்குறைய அதில் வந்து 15 இருக்காங்க. 55 எம்பிக்கள் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கியிருக்கலாம். ஆனால் நீங்க பெற்ற கையெழுத்து வரும் 15 தான். அப்போ இதுல பிஜேபி கையெழுத்து நீங்க எப்படி வாங்கினீங்க? பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து நீங்கள் பெற்றது தவறு என்பதுதான் இங்க நாங்க சொல்ற செய்தி. ஒரு நல்லதுக்காண்டி வாங்கியிருக்கலாம்ல. அதான் நோக்கம் புனிதமானது. அதற்காக வந்து பிஜேபி அப்ப நீங்க தான் சந்தேகத்துக்கிடமானவர்கள் போது உங்க சந்தேகத்தை நீங்க மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறீங்க. இதுதான் செய்தி. நேற்று முன்தினம் கூட இப்பொழுது அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக போகிறார் போது பிஜேபியோட வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். யாருமே வாழ்த்து சொல்ல முதலாக தலைவர் தான் வாழ்த்து சொல்றாரு. வைகோ வாழ்த்து சொல்றாரு. இல்ல அவதான் உறுதியா இருக்கு, நான் அதெல்லாம் கிடையாது, ஒருபோதும் திமுக தான் அப்படின்றது. இல்ல அது என்னன்னா, இன்னைக்கு திமுக மாநிலங்களவை தலைவர் திருமதி கனிமொழி அவங்க இன்னைக்கு எதிர்கருத்தில் சொல்றாங்க. உங்க மகன் போய் இன்னைக்கு வந்து ஆந்திராவில் இருந்த முன்னாள் நீதிபதி அவர் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் தான் இதையும் இந்திய கூட்டணி சொல்லலை. இவர் தான் முதலாக வந்து தொலைக்காட்சி சொல்றாரு, தான் பெரிய பெரிய தலைவர் மாதிரி. இங்க வந்து அவர் தான் சொல்றாரு இவர் சிறந்த வேட்பாளர்ன்ட்டு ஆந்திராவில் நிற்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் பற்றி சொல்றீங்க. அப்போ எதிர்கருத்தியலில் பாஜகவுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்றது நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லலை. எனவே உங்களுடைய நடவடிக்கைகள் அதுபோல அமைகிறது. எனவேதான் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக துரை தமிழ்நாட்டில் இயங்குகிறார் என்பது நாங்கள் குற்றச்சாட்டை சொன்னோம்.
ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக வெளியேறுமா? அதற்கான சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்கலாம் ஒருவேளை மதிமுக. ஏன்னா இவ்வளோ நாள் சேராத மதிமுகனர் யாருமே ரொம்ப வருஷம் சேரல. கடைசியா கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் சேர்ந்தார் அன்னைக்கு முத்தரத்தினம் அவர் சேர்ந்தாரு. அதுக்கு என்ன காரணம் அது? இல்லை, அது என்னன்னா அதுவே தவறான செய்தி தான். 2001ஆம் ஆண்டு ஒரு 6 பேரை தலைவர் கூப்பிட்டாரு. எங்களுடைய பொறுப்பு நாங்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல அது இடைக்கால நீக்கன்ற மாதிரி எங்களுடைய பொறுப்புகள்லாம் எழுதி வாங்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் நாங்கள் நீக்கப்படுறோம். நீக்கிட்டு கடிதத்தை தாயத்தில் கொடுத்துட்டு ஒரே வண்டியில் நேராக அழைச்சின்னு போய் அறிவாலயம் போகிறார் தலைவர். அறிவாலயம் போய் அங்கே திமுகவுடைய தலைமை செயலர் அங்கே தலைமை கழக நிர்வாகிட்ட திமுகவுடைய உறுப்பினர் ஃபாரம் வாங்கி எங்கள் 6 பேருக்கும் பேர் எழுதி கொடுத்து எங்களுக்கு உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்தது தலைவர் வைகோ அவர்கள் தான். மதிமுக பொதுச் செயலாளர் திமுக அறிவாலயம் போய் திமுக உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்தாரு. ஏன் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா 2021 நாங்கள் தேர்தல் நிற்கிறோம். தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும். மதிமுக உறுப்பினரும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது. அப்போ நீங்கள் திமுக உறுப்பினர் ஆகும். அப்போ நாங்கள் எங்க ராஜினாமா பண்ணுறோம். இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து மதிமுக கிடையாது, அவங்க திமுக தான். 2 பேர் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள். ஒன்று மல்லை சத்யா, இன்னொன்று முத்துரத்னம். முத்துரத்னம் தன்னுடைய உறுப்பினர் கார்டை மதிமுகவில் புதுப்பிக்கலை, ஆனால் மல்லை சத்யா புதுப்பித்திருக்கான். அதால் தான் இப்போ அந்த விளக்கத்திலோட 2023ஆம் ஆண்டு தான் என்னுடைய உறுப்பினர் கார்டு போட்டு 32 ஆண்டு காலம் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, அது டிராப் ஆயிட்டு இப்போ 2 ஆண்டுகள் தான் நம்ம உறுப்பினர் துணை பொதுச்செயலர் அப்படின்னா அந்த கடிதத்தில் வரும். அப்போ நான் மதிமுக, முத்துரத்னம் 2001 ஒரு திமுக. அவர் போய் சேர்க்க வைப்பது அது வந்து அதுக்காக திமுக மேலே குற்றச்சாட்டை வைக்கிறதுலாம் தவறான பார்வை. அது துறை சார்ந்தவர்கள் தான் இந்த கூட்டணி வந்து எப்படியா பிரேக் பண்ணணுன்ட்டு அவங்க ஆளுங்களை விட்டு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்களே தான் அந்த லாக்கில் போய் நின்னவங்க. அவங்க தான் இந்த பழிக்கும் ஆளாக போகிறாங்க. இல்லை, இது மல்லை சத்யாவுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்? செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைமை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் காஞ்சியில் நடத்துகிறோம். அது ஒரு பெரிய இப்போ எப்படி சொல்றீங்க, வேற ஏதாவது பதில் அதான் உண்ணாநிலை அறப்போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதோ, சென்னை மண்டல செயல்பு கூட்டம் எப்படி வெற்றப்பட்டதோ அதை விட பன்மடங்கு கூடுதலாக எங்கள் தோழர்கள் அந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பாங்க. மாநாட்டுக்கு வந்து பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள், அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்கள், அழகு சுந்தரம் போன்ற நட்சத்திரம், நம்ம வளைகுடா நாடுகள் இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் வல்லம் பஷீர் போன்றவருடைய சிம்மக்குரல் ஒலிக்க இருக்கிறது. கட்சியுடைய முன்னாள் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி, அண்ணன் புலவர் செவந்தியப்பன் போன்றவர்கள்லாம் வர இருக்கிறார்கள். எனவே மாநாடு ஒரு மிக சிறப்பாக இருக்கும். அண்ணா சொன்னார், ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக், ஐ ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ திராவிடன் சொன்னார். அந்த அண்ணா பிறந்த மண்ணில் நாங்கள் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவர்கள், திராவிடன் என்று சொல்லிக்கொள்ளி பெருமை அடைகின்ற விதத்தில் திராவிட இயக்கத்தை நோக்கிய பயணமாகத்தான் எங்களுடைய பயணம் இருக்கும். அந்த பயணத்தில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு களத்தில் செல்கிறோம். இப்போ நீங்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சோ, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறியோ, இல்லை தனித்து இயங்குற வேறு கட்சியில் இயங்கினாலாம் இல்லை, இந்த வைகோ போட்ட மோதிரம் போட்டிருக்கீங்க, வைகோ ஃபோட்டோ பைக்கில் வச்சுருப்பீங்க, இதோட தான் பயணிப்பீங்களா எப்படியா? என்னோட அடையாளம் நான் தான் சொல்லிட்டேனே, வைகோ என்னை விலக்கி வைக்கலாம், ஆனால் என்னிடம் தலை வைகோவை இறுதி வரை பயணிப்பார் அவர். ஆமாம், மரணம் மட்டும்தான் என்னையும் தலைவர் வைகோவும் பிரிக்க முடியும். நான் உறுதியாக நம்புகிறேன். வைகோ தான் என்னுடைய அடையாளம், வைகோ தான் என்னுடைய அரசியல் முகவரி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் துரோகம் செய்யவில்லை. நம்பி கெட்டான் மல்லை சத்யா என்பதுதான் வரலாறாக இருக்கும். வைகோவை நம்பி கெட்டான் என்பதுதான் பொருளாக இருக்கும். நான் வைகோவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதை உலகம் உணர்ந்து இருக்கிறது, நாடு உணர்ந்திருக்கிறது, நல்லோர் உணர்ந்திருக்கிறார்கள். அதுவே நான் பெற்ற வெற்றியாக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.